அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பியிருக்காரு புதின் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, அவருடைய வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணியில் உக்ரைன் இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. உக்ரைனுடைய ஆட்டம் ஓவராக போகிறது அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பியிருக்க புதினுடைய பின்னணி நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த உலக நாடுகள் முயன்று வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது நேற்று ரஷ்ய அதிபர் புதின் வீட்டின் அருகே உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பது போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. புதின் ஓய்வெடுக்கும் பகுதியில் ஒன்றுதான் நோகோரைட். இது மாஸ்கோவுக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதிக்கும் இடையில அமைஞ்சிருக்கிறதுங்க. எழில் கொஞ்சம் பகுதி அப்படிங்கிறதுனால இங்க புதினின் இல்லம் ஒன்று இருக்கிறது. இந்த இல்லத்தின் அருகில்தான் தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கிறது. ட்ரோன் மூலமா தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. டிசம்பர் 28, 29 தேதிகளுக்கு இடையில மொத்தம் 91 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் புதின் மீதான பயங்கரவாத மற்றும் தனிப்பட்ட தாக்குதல் என்று விமர்சித்திருக்கும். ரஷ்யா சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு ட்ரோன்லையும் சுமார் 6 கிலோ வெடிபொருள் இறந்ததும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான வீடியோ ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு புதின் இருந்தாரா என்பதை பாதுகாப்பு காரணங்களுக்காக தெரிவிக்க மறுத்துவிட்டாங்க. மறுபுறம் இந்த குற்றச்சாட்டு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்துமிருக்கிறார். இது ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்றும் அவர் கூறியிருக்கிறார். போர் நிறுத்தம் குறித்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அதை கெடுக்கவே ரஷ்யா இவ்வாறு நாடகம் நடத்துகிறது என்று விமர்சித்திருக்கிறார். தங்கள் நாட்டின் மீது பெரிய அளவில் தாக்குதலை நடத்த ரஷ்யா போடும் திட்டம் இது என்றும் குற்றம் சாடியும் இருக்கிறார். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பை அடுத்து இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. தாக்குதல் குறித்து புதிய தனி இடம் பேசியதாக ட்ரம்ப் தெரிவித்தும் இருந்தார். அமைதி ஒப்பந்தம் 90% முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில இந்த தாக்குதல் சம்பவம் புதிய சலசலப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க. தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைனுடனான பேச்சுவார்த்தை தம்மையை ரஷ்யா மாற்றும் என்றும் சில இலக்குகளை தாக்குவதற்கு ரஷ்யா தயாராகிவிட்டது அப்படின்னும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தற்போது உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம், தங்கம் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, வேலை இழப்புகள் போன்றவற்றிற்கு இந்த போரும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். போரை நிறுத்துவது, இயல்பு நிலையை கொண்டு வருவது என்பது அனைத்து நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. இப்படி இருக்கையில் போரை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக புதின் மீது தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் இனி வரக்கூடிய நாட்கள்ல போர் உச்சக்கட்டத்தை எட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புதின் இல்லம் மீது உக்ரைன் ட்ரோன்கள் கொண்டு தாக்கிய வீடியோ காட்சிகளை ரஷ்யா வெளியிட்டும் இருக்காங்க. ரஷ்யாவின் வடமேற்கு நோவ்கோகிரேட் பகுதியில் ரஷ்ய அதிபர் புதின் இல்லம் இருக்கிறது. இந்த வீட்டை 90 ட்ரோன்கள் மூலமாக உக்ரைன் தாக்க முயன்றதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கூறியிருந்தார். இந்த தகவலை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை அப்படின்னு விளக்கமும் அளித்திருந்தார். இந்த நிலையில அதிபர் புதின் மாளிகை மீது உக்ரைன் ட்ரோன் கொண்டு தாக்கிய வீடியோ காட்சிகளை ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 புத்தாண்டு உரையில் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருந்தார். வீரர்களை நாயகர்கள் அப்படின்னு பாராட்டிய அவர் ரஷ்ய மக்கள் இராணுவத்திற்கு பின்னால் ஒற்றுமையாக இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் பொருளாதார தடைகள் இருந்தாலும் ரஷ்யா தன்னுடைய இலக்குகளை
இலக்குகளை எட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. 2026 புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு ரஷ்ய மக்களுக்கு ஆற்றிய உரையில் அதிபர் புதின் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை வெகுவாக பாராட்டி பேசியும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சுமார் 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய உக்ரைன் போரில் ரஷ்யாவின் பார்வையில் சிறப்பு இராணுவ நடவடிக்கை, ரஷ்யா தனது இலக்குகளை எட்டி வெற்றி பெறும் என்றும் புதின் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை நமது நாயகர்கள் அப்படின்னு குறிப்பிட்ட அவர், நாங்கள் உங்கள் மீதும் தமது வெற்றியின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். கோடிக்கணக்கான ரஷ்ய மக்கள் புத்தாண்டின் இந்த தருணத்தில் வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வதாகவும் நாடு முழுவதும் இராணுவத்திற்கு பின்னால் ஒற்றுமையாக இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்செயலாக 1999 ஆண்டு டிசம்பர் 31 அன்று போரிஸ் லெய்ட்ஸின் பதவி விலகியதை தொடர்ந்து புதின் முதல் முறையாக பதவியேற்றார். அதன் அடிப்படையில் அவர் அதிகாரத்திற்கு வந்து இன்றுடன் 26 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த உரையானது ரஷ்யாவின் 11 நேர மண்டலங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உக்ரைன் விவகாரத்தில் சர்வதேச அழுத்தம் மற்றும் பொருளாதார தடைகள் நீடித்தாலும் ரஷ்யா தனது நிலையில் உறுதியாக இருப்பதை புதின் இந்த உரை வெளிப்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் ரஷ்யா நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னும் 2026 புத்தாண்டில் உரையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் கூறியதும் பெரும் உலக மக்கள் மத்தியில் ஒரு விதமான கேள்வியை எழுப்பியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டிற்கு முன்தினம் ரஷ்ய அதிபர் புதின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். அதில் உக்ரைனுடன் நடந்து வரக்கூடிய போர் குறித்து பேசிய அவர் ரஷ்யா உக்ரைனில் நடக்கக்கூடிய போரில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவரான புதின் பாரம்பரிய உரை முதல்ல தொலைதூர கிழக்கு கம்சக்கா தீபகற்பகத்தில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. ரஷ்யாவில் இங்கு தான் புத்தாண்டு முதல்ல கொண்டாடப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு டிசம்பர் 31 மிகவும் சிறப்பானது. இது அவர் அதிகாரத்தில் நுழைந்து 26வது ஆண்டு நிறைவாகும். போரிஸ் எய்ல்ஸின் பதவி விலகிய பிறகு புதின் 1999 ஆண்டு புத்தாண்டிற்கு முன்தினம் ரஷ்யாவின் அதிபரானார். இன்று வெளியான தகவலின்படி புதின் தனது உரையில் ரஷ்யர்களிடம் உங்கள் மீதும் எங்கள் வெற்றி மீதும் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, நமது இராணுவ வீரர்களை நாம ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரஷ்யா உக்ரைன் மீது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. புதின் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அவர் முழு ரஷ்யாவில் லட்சக்கணக்கான மக்களும் என்னை நம்புங்க, நாங்க உங்களை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ரஷ்யாவின் அதிபர் புத்தாண்டிற்கு முன்தினம் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையை பகிர்ந்து கொள்கிறார். இந்த உரை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த பாரம்பரியத்தை சோவியத் தலைவர் லியோனிட் பிரஷ்னேவ் தொடங்கியிருந்தார். இது லட்சக்கணக்கான மக்களின் வீடுகளில் ஒளிபரப்பப்படுகிறது. இது நள்ளிரவுக்கு சற்று முன்பு அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுது. புத்தாண்டு உரையில் உக்ரைன் போரில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் கூறியிருக்கிறதும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது அது இறுதி கட்டத்தை எட்டியும் இருக்கிறது. இந்த சூழல்ல புதின் இந்த பேச்சு அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. தனது வீட்டின் மீது தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்ட நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனா புதினுடன் பேசிய ட்ரம்ப் உக்ரைனுக்கு அறிவுறுத்துவதாகவே தெரிவித்திருந்தார். ஆனாலும் புதின் தற்போது பேசியுள்ளதை பார்த்தா இந்த போர் தற்போதைக்கு ஓயுமா அப்படின்ற கேள்வியும் எழுப்புகிறது. ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி 24 அன்று உக்ரைன் மீது தனது தாக்குதலை தொடங்கியிருந்தாங்க. ஆரம்ப தாக்குதலுக்கு பிறகு இந்த போர் வலி, அழிவு மற்றும் இரத்த களரியால் நிரம்பிய வரலாற்றை கொண்டிருந்தது. இந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளையும் இழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் திங்களன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இல்லத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியிருப்பதும் பெரும் பரபரப்பையும் தற்போது உலகளாவிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதனை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மற்றொரு முறை மறுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க.